இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி. இது அருண்ஸ் கோடைமலை. நான் அருண். பாலகாண்டம் பகுதி 3. போன பதிவில் தசரத சக்கரவர்த்திக்கு வாரிசு இல்லைன்ற வருத்தத்தை போக்க வசிஷ்டர் சொன்ன புத்திர காமேஷ்டி யாகத்தை முறையாக செய்கிறது ரொம்பவே கடினமானது. கிரியான சில செயல்முறைகள் அதிகமாக செய்யணும். இம்மி அளவு யாகத்தில் தவறு செஞ்சால் கூட யாகம் அதோட பலனை தராது. ஆக இந்த யாகத்துக்கான முறைகளை சரியாக செஞ்சு முடிக்கணும்னு வசிஷ்டர் சொன்னார். இதை கேட்ட தசரதர் அப்போ இந்த யாகத்தை யாரால முறையாக செய்ய முடியும்னு கேட்டார். காசிபர் அப்படிங்கிற முனிவருக்கு விபண்டகர்னு முனிவர் மகன். விபண்ட முனிவருக்கு சிவபெருமானே புகழும்படியா சகல கலைகளையும் கற்ற மகன் சிருங்க ரிஷின்னு ஒருத்தர் இருக்கார். அவரை வர வச்சு இந்த புத்திர காமேஷ்டி யாகத்தை நடத்துன்னு வசிஷ்டர் சொன்னார். இந்த சிருங்க ரிஷி எங்கே இருக்கார்னா ரோமபதன் அப்படின்னு ஒரு அரசனோட நாட்டில் வாழ்கிறார். இதை தெரிஞ்சுக்கிட்ட தசரதன் அவரை கூட்டிட்டு வர்றதுக்காக தசரதர் தன்னோட மந்திரியான சுமத்திரனோடு போனார். தசரதர் வர விஷயத்தை தெரிஞ்ச ரோமபதன் நாட்டோட எல்லைக்கே போய் அவங்கள வரவேற்று விருந்தளித்து உபசரித்தார். தசரதர் வந்த காரணத்தை கேட்ட ரோமபதன் தானே சிருங்க ரிஷியை அயோத்திக்கு அழைச்சிட்டு வரதா வாக்கு கொடுத்தார். தசரதரை வழி அனுப்பி வச்சுட்டு சிருங்க ரிஷியை பார்க்க ரோமபதன் போய் அவருக்கு உபகாரங்கள் பண்ணார். அப்போது சிருங்க ரிஷி ரோமபதன் கிட்ட கேட்குறாரு, நீங்கள் வந்த காரணம் என்னன்னு. ரோமபதன் சிருங்க ரிஷி கிட்ட நீங்கள் எனக்கு ஒரு வரம் தரணும்னு கேட்க தந்தோம் அப்படின்னு சொல்லி என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு சிருங்க ரிஷி கேட்டார். தசரதரோட நாட்டுக்கு போய் புத்திர காமேஷ்டி யாகத்தை நடத்தி கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டார். வரம் தந்தோம், உடனே கிளம்புவோம்னு சிருங்க ரிஷி ரோமபதனோட அயோத்திக்கு கிளம்புனாங்க. ரோமபதன் இந்த தகவலை ஒரு ஒற்றனை அனுப்பி அயோத்திக்கு தெரியப்படுத்துகிறார். அதை கேட்ட தசரதர் அயோத்தி நகருக்கு 3 யோசனை தூரம், அதாவது ஒரு யோசனை தூரம்னா 15 கிலோமீட்டர்னு சொல்லுவாங்களாம். அப்போ 3 யோசனை தூரம் போய் மேலதாளங்கள் முரசு வாத்தியத்தோட மலர் தூவி முனிவரோட அடிபணிஞ்சு சிருங்க ரிஷியை வரவேற்றார். தசரதரோட அரண்மனைக்கு வந்த சிருங்க ரிஷி வசிஷ்டரை குலகுருவாக கொண்ட உன்னை போல அரசர்கள் யாரும் இல்லைன்னு வாழ்த்தி யாகத்துக்கு என்னென்ன செய்யணும்னு சொன்னார். அவரோட அறிவுரைகளை கேட்ட தசரத சக்கரவர்த்தியும் அவரோட 3 மனைவிகளும் அதுக்கான விரதங்களையும் நியதிகளையும் கடைபிடிக்க ஆரம்பித்தாங்க. யாகம் செய்ய போகிற நிலத்தை உழுது செம்மப்படுத்தி அந்த யாகசாலையில் ஆகவாணியம், தக்ஷிணாகினி, காருகபத்தியம் அப்படின்னு 3 விதமான யாக குண்டங்கள் கட்டப்பட்டது. யாக குண்டத்தில் புத்திர காமேஷ்டி யாகத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நெய்யோடு போட்டு யாகம் நடந்துச்சு. இந்த யாகம் தொடர்ந்து 12 மாதம் நடந்துச்சு. யாகம் உச்சநிலை அடைஞ்சதும் யாக நெருப்புல இருந்து பிரகாசமூர்த்தின்னு ஒருத்தர் மேலே வந்தார். அவரோட கையில் ஒரு கலசமும் இருந்துச்சு. அதை தசரதர்கிட்ட கொடுத்துட்டு மறைஞ்சிட்டார். சரி நண்பர்களே, மீதி கதையை அடுத்த பதிவில் தொடர்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அருண். இது அருண்ஸ் கோடைமலை. நன்றி.